ப்ரோ புதுசாக யாராவது யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரோ. மத்தியானம் நாட்டுக்கோழிக்கு நேற்று புறாய்க்கு வாங்கின கம்பம் புழு கொஞ்சம் மிச்சம் இருந்த ப்ரோ, அதை தான் ப்ரோ வைக்க போகிறேன். இதுதான் ப்ரோ அப்படியே வீடியோ எடுத்துட்டு சரி வீடியோ பிடிச்சனா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. அப்படியே கொண்டு நல்லா கம்பம் பிடிச்சி சாப்பிடு ப்ரோ கோழி. வா வா அப்படி ஒரு சேவல் மட்டும் தான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அங்கே எல்லா கோழியும் வந்துடும் ப்ரோ. என்ன இருக்கும் எல்லா கோழியும் சாப்பிட்டுட்டு அது இந்த கம்பம்பில் கொண்டு வீட்டுக்குள்ளே வச்சிடணும். வேறு சாப்பிடுவா ப்ரோ. இல்லை ஒரு கூட்டம் இருந்தால் அப்படியே யாரை சாப்பிட்டு பாருங்க. ப்ரோ ரொம்ப கம்மியாகிட்டும் ப்ரோ கோழிக்கு. என்ன நம்ம நிறையா கோழி இருந்த ப்ரோ போ கோழி கம்மியாகிட்டும் ப்ரோ. பாருங்க இந்த எத்தனை கோழி நிறையா இருக்கும் நீங்களே பாருங்கள் ப்ரோ. புதுசாக யாராவது வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. கம்பங்களுக்கு சண்டை போட்டு தான் ப்ரோ கோழியெல்லாம் சாப்பிடுவோம். வேறு உள்ள அடை கோழியில் இருக்கும் ப்ரோ. அது இறைய தின்னாமல் உள்ள கிடக்கும் கூட்டுள்ள. இந்த கூட்டில் அது முட்டை போடுறது ஏதாவது கோழியோட பண்ணி பார்த்துட்டு ப்ரோ. என்ன பாருங்க ப்ரோ, ஒரு இறையும் சாப்பிடாது தெண்டத்துக்கு இருக்கான் ப்ரோ. கேட்டால் அடக்கோழி இங்கே போயிட்டான் ப்ரோ. எல்லாம் பறவை போட்டு போயிட்டு இப்படிதான் ப்ரோ. அப்பப்போ கோழிலுக்கு நல்ல சத்தான இறையெல்லாம் வைக்கணும். நானும் கோழியில் கம்பம்புல வைக்க மாட்டேன் ப்ரோ அவ்வளோவா. இந்த புறாய்க்கு வாங்கினா சரி மிச்சம் இருந்தால் ரிங்குப்பேட்டிலேருந்து கோழி குஞ்சு எடுத்து விட்ருக்கேன். அதுக்கு வந்து தனியாட்டு வாங்கி வச்சுருக்கேன் ப்ரோ. கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு கடையில் அந்த சின்ன தீவனம் மாதிரி உண்டு ப்ரோ, கோழி தீவனம். ஒரு வாரத்தை அந்த தீவனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்பம்புல் போட்டு வளர்த்துக்கலாம். நீ கம்பம்புல் வேறு அந்த கோழி தீவனம் எல்லாமே பொடிச்சு கூட மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் ப்ரோ கோழிகளுக்கு. இந்த வீடியோவில் என்ன பேசுனே தெரிய மாட்டேங்குது ரொம்ப. வீடியோலலாம் என்ன வீடியோ போட்டாலும் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறேன் ப்ரோ. அங்கே போய் அந்த கம்பம்புல அவ்வளோதான் கோழி தீக்க போயிட்டு ப்ரோ. பாவம் நிறைய கோழி சாப்பிடாது ப்ரோ. வேற இதை எடுத்துக்கொண்டு இங்கே ஒரு 2 தட்டில் தட்டி வைக்கணும் ப்ரோ. வேறு எந்த தட்டிலையும் கொஞ்சம் தட்டி வச்சுக்கோங்கண்ணா. வா வா இந்த சேவல் பாவம் ப்ரோ. பின்னாடியே பாவம் போல் ஓட்டி வருவார். இதோட இறத்துனா கிடைக்காது ப்ரோ. அதுக்காண்டி தான் இதோட தனியாக வச்சு இற பிடிக்காது இந்த கோழிகளுக்கெல்லாம். கொத்துலா ப்ரோ வந்தனா கொத்தி வரட்டி விட்டு போகிறோம். நான் வரும் பாருங்களேன். ஷூர் அவ்வளோ எனக்கு தான். ப்ரோ அந்த சேவல் அது 15,000 வரும். ஒரே ஐடியா இதான். இது இற போடுறதுக்கே கஷ்டம். இவ்வளோ கோழிக்குமே இவ்வளோ மாறி மாறி சண்டை போடும்.
கிட்ட வச்சு இறைய வச்சுட்டு கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ப்ரோ. இருங்க, இந்த கோழி வந்தோடனே கொத்தி வரட்டி விட்டு விடும் ப்ரோ. அதனால் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. கொத்தி தின்னால பிரச்சனை இல்லை ப்ரோ. அங்கே போனால் இந்த கோழியில் கொத்தி வரட்டிடும் ப்ரோ. எல்லா கோழியும் பயந்தான் ப்ரோ இருக்கும். பா ப்ரோ கிணறு இந்த கோழி தான் ப்ரோ மீனாக கொத்தி வரட்டி விட்டுக்கிறோம். நான் போகல சேவல், இதனால தான் வேறு கோழி ரொம்ப யாரும் சாப்பிடாது. பாவம் ப்ரோ, நொண்டி வருது. எப்படிலாம் கோழி இருக்கும். அந்த கோழியை பற்றிலாம் ப்ரோ கிணத்தங்கரில் கொண்டு வச்சிருக்காரா. யாராலும் வீடியோ பார்க்கடியோ லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிற ப்ரோ வீடியோ பார்க்கடியோ. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண அடுத்தடுத்த வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் ப்ரோ யூடியூப்பில். என்ன வீடியோ போட்டாலும் வியூஸ் போக மாட்டேங்குது ப்ரோ. கோழினே தெரியல, திடீர்னு சண்டை போடும். ஆனால் ஒரு வீடியோ காமெடிக்கு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்து எடுத்து அப்லோட் பண்ணேன் ப்ரோ. ஆனால் வீடியோ ரீச்சே ஆக மாட்டேங்க ப்ரோ. எவ்வளோ வீடியோ போட்டாலும் வேறுங்க. நானும் 2 வீடியோவால் ரீச் ஆகிறேன்னு பாக்கியம் ப்ரோ. ஒரு வீடியோமே ரீச் ஆக மாட்டேங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் வியூஸ் போக மாட்டேங்க யூடியூப்பை பொறுத்தவரை. அது நான் போடக்கூடிய வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ப்ரோ. அதனாலேயே நிறைய வீடியோ வியூஸ் போகாது. நிறைய யூடியூபர்லாம் பார்த்துட்டு வீடியோ போட்ட உடனே ரீச் ஆகிறோம் ப்ரோ. இது 2-3 வருஷத்துக்கிட்டலாம் ஆகும். என்ன வீடியோ ஒன்றும் ரீச் ஆகலை. இல்லை நார்மலாகவே யூடியூப்பில் வீடியோ போட நார்மல் வியூஸ் தான் போகுது. அதான் 45 வியூஸு, 40 வியூஸு, 30 வியூஸு, அப்படி இல்லைன்னா ஒரு 1K 2K இது வியூஸ் போவோம். ஆனால் லைக் 10 லைக் விழலாம், 5 லைக் விழலாம், 1 லைக் விழலாம். அதான் எப்படின்னே தெரில ப்ரோ அந்த யூடியூப்பை பொறுத்தவரை. அது எனக்கு மட்டும் தான் யூடியூப்பில் அப்படி இருக்கும். இல்லைனா வேறு நீங்கள் எல்லாம் வீடியோ நீங்களே வீடியோ போட்டுருல ப்ரோ. உங்களே இதே மாதிரி தான் யூடியூப்பில் இருக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். ஒரு கோழி குப்பை எங்கேருந்து கிண்டு பண்ணி பாருங்கள். இந்த குண்டு வண்டிகிட்ருக்கு. எல்லா கோழியும் நான் வருவேன் ப்ரோ. நான் வருவேன். கம்பம்புல் வச்சது நான் ஒரு சேவல் கோழிக்குள்ளா ப்ரோ. அந்த சேவலுக்கு வச்சேன், அந்த பெரிய சேவலுக்கு. அதெல்லாம் தின்னது பாருங்கள் ப்ரோ. இந்த சேவல் ஏற்கனவே மேக்ஸிமம் கடந்த சேவல்லாம் பிடிச்ச கடையில் கொடுத்துட்டேன். அதுபோக இந்த சேவல் அவ்வளோ கொத்தி வரட்டும் ப்ரோ. இந்த கருஞ்சேவல் மொத்தமே கூட்டில் 3 சேவல் தான். ஒரு கருஞ்சேவல், ஒரு செஞ்சேவல், என்ன ஒரு சேவல். அது வேறு என்ன இருந்த சேவலாம் கொடுத்துட்டேன் ப்ரோ கடைக்கு. இவ்வளோ கோழிக்குமே ஏற போட்டால் ஒழுங்காக சாப்பிட விட மாட்டேங்குது. எல்லா இன்னும் கோழியும் கிணத்தங்கரைகிட்ட போகுது. கோழியில் என்ன பண்ணதுக்கு பாம்பு வந்து செஞ்சாவல். இந்த செஞ்சாவல் போய் வர அந்த கோழியை குத்தி வரட்டி விடுவோம் ப்ரோ. என்ன போகும் நினைக்க பாருங்க ப்ரோ. கோழி பாவம் அந்த ஒரு கோழியா பாவம் போல போகுது. என்ன இற வச்சாலும் கொத்தி வரட்டிடும் ப்ரோ அந்த கோழியில். அது அதுக்கு பாட்டுக்கு 2 ஜாலியாக சாப்பிடுவோம். சூப்பருக்கு செஞ்சது. எல்லா கோழியும் கொத்தி வரட்டும் ப்ரோ அந்த கோழி. கருங்கோழி என்னாச்சுன்னு தெரியல, படுத்து கிடக்கு ப்ரோ. மறுபடியும் கோழி தெல்லு வந்துட்டு ப்ரோ. மறுபடியும் தெல்லு பொடியெல்லாம் வாங்கி போடணும் போல தெரியும்.
எப்படி தான் அந்த தெல்லு வருவேன்னு தெரில ப்ரோ. எனக்கு கோழிக்கு மட்டும் தெல்லு பொடி வாங்கி போட்டு ஒரு தெல்லு இருக்காது ப்ரோ. அடுத்த கொஞ்சம் நாளில் மறுபடியும் கோழிகளுக்கெல்லாம் தெல்லு வந்துடும். இது ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள் ப்ரோ, சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. புதுசாக யாராவது வீடியோ பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள்.